நியூபார்ன் பேபிஸ்க்கு மார்னிங்ல பாத் கொடுக்கலாமா இல்லைனா நைட்ல பாத் கொடுக்கலாமான்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த வீடியோல அதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு நைட் டைம்ல குழந்தைங்களை குளிப்பாட்டலாமான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். பட் சயின்ஸ் சேஸ் மார்னிங் டைம் இஸ் பெட்டர். எதனாலனா மார்னிங் டைம்ல நேச்சுரல் சன்லைட் இருக்கும். இதனால குழந்தைங்க பெட்டரா விட்டமின் டி வந்து அப்சார்ப் பண்ணுவாங்க. குழந்தைங்களோட ஹேர் அண்ட் ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கான பெட்டர் சான்சஸ் இருக்கு. கோல்டு வர சான்சஸுமே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால மார்னிங் டைம்ல பேபிக்கு பாத் கொடுக்கறது தான் ரொம்ப பெட்டர். ஒருவேளை சம்மர் சீசனாக இருந்து நீங்கள் இன்னொரு தடவை பேபிக்கு பாத் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 PM to 6 PMக்குள்ள ஹாட் வாட்டர் வச்சு பேபி அழகாக ஒரு வாஷ் கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. வின்டர் டைமில் நீங்கள் பேபியை பாத் கொடுக்கும்போது 12 PM to 2 PM அதே மாதிரி எப்போ கொஞ்சம் வெயில் டைம் இருக்குமோ அந்த மாதிரியான டைமை சூஸ் பண்ணி பேபிக்கு பாத் கொடுங்க. ஒருவேளை பேபிக்கு ஃபீவர் இருந்ததுன்னா உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட பேபிக்கு பாத் கொடுக்கலாமா வேண்டாமான்றதை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாத் கொடுங்க. இது எப்போவுமே பெஸ்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ ரைட் டைமிங் ப்ளஸ் ரைட் ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு பர்ஃபெக்ட் பாத் டைம். நம்ம டெண்டர் பேபியில் பேபிக்கு குளித்த உடனே யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட் டவல்ஸ், மஃப்லின் ஸ்வாடல்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எவ்ரி பேபி டிசர்வ்ஸ் டெண்டர் கேர்.